அமெரிக்காவின் 47வது அதிபராக கேபிட்டலில் பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பு விழா முடிந்து சிறிது நேரத்திலேயே தீவிரமான நடவடிக்கைகளை அறிவித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட முக்கிய அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்காக என் உடலில் உள்ள ஒவ்வொரு மூச்சிலும் போராடுவேன். உங்கள் குழந்தைகளுக்கு தகுதியான மற்றும் உங்களுக்கு தகுதியான வலுவான பாதுகாப்பான மற்றும் வளமான அமெரிக்காவை நாங்கள் வழங்கும் வரை நான் ஓய்வெடுக்க மாட்டேன். இது உண்மையிலேயே அமெரிக்காவின் பொற்காலமாக இருக்கும். அமெரிக்காவின் பொற்காலம் இப்போதே தொடங்குகிறது. இந்த நாளிலிருந்து நம் நாடு செழித்து உலகம் முழுவதும் மதிக்கப்படும். அமெரிக்காவின் தெற்கு எல்லையில் தேசிய அவசர நிலையை அறிவிப்பேன். அனைத்து சட்டவிரோத நுழைவுகளும் உடனடியாக நிறுத்தப்படும். மில்லியன் கணக்கான வெளிநாட்டு குற்றவாளிகளை அவர்கள் வந்த இடங்களுக்கு திருப்பி அனுப்பும் செயல்முறையை தொடங்குவேன். அமெரிக்க கப்பல்களுக்கு கடுமையாக அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகின்றன. எந்த வகையிலும் வடிவத்திலும் நியாயமான முறையில் நடத்தப்படவில்லை. அதில் அமெரிக்க கடற்படையும் அடங்கும். எல்லாவற்றிலும் மேலாக சீனா பனாமா கால்வாயை இயக்குகிறது. நாங்கள் அதை சீனாவுக்கு கொடுக்கவில்லை, நாங்கள் பனாமாவிற்கு தான் கொடுத்தோம். எனவே நாங்கள் திரும்ப பெறுகிறோம். தனது பிரச்சார வாக்குறுதிகளில் ஒன்றான விலைகளை குறைக்க உதவும் வகையில் அமெரிக்கா தேசிய எரிசக்தி அவசர நிலையை பிரகடனப்படுத்தியிருக்கிறது என்றும் அமெரிக்காவின் புதிய அதிபரான ட்ரம்ப் அறிவித்தார். இன்றைய நிலவரப்படி ஆண் மற்றும் பெண் என்ற இரு பாலினங்கள் மட்டுமே உள்ளன என்பது அமெரிக்க அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ கொள்கையாக இருக்கும். பொது மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் இனம் மற்றும் பாலினத்தை சமூக பொறியியலாக்க முயற்சிக்கும் அரசாங்க கொள்கையை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். இன்றைய நிலையில் 2 பாலினங்கள் மட்டுமே உள்ளது என்பது அமெரிக்க அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ கொள்கையாக இருக்கும். அது ஆண் மற்றும் பெண் மட்டுமே. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே போரை நாங்கள் விரைந்து செய்து முடிக்க முயற்சிப்போம். நான் அதிபராக இருந்திருந்தால் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே போர் தொடங்கி இருக்காது என்று ரஷ்ய உக்ரைன் போரை நிறுத்துவதற்கான தனது திட்டங்களை பற்றி அமெரிக்க அதிபர் கூறியுள்ளார். வெளியுறவு கொள்கை குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகையில், அமெரிக்காவை பாதுகாப்பாக வைத்திருப்பதுதான் வெளியுறவு கொள்கையில் எனது முன்னுரிமை. அமெரிக்க உற்பத்திக்கு முன்னுரிமை அளிப்பதாக அளித்த வாக்குறுதியின் ஒரு பகுதியாக இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது கடுமையான வரிகளை விதிக்க ட்ரம்ப் உறுதியளித்தார். ட்ரம்ப் தனது முதல் பதவிக்காலத்தில் சீனா மீதான சில வரிகள் உட்பட பல வரிகளை அறிமுகப்படுத்தினார். அதில் சிலவற்றை ஜோ பைடனும் பின்பற்றினார். ஆனால் இந்த முறை ட்ரம்ப் அனைத்து இறக்குமதிகளுக்கும் 10% வரிகளையும், கனடா மற்றும் மெக்சிகோ பொருட்களுக்கு 25% மற்றும் சீனாவிலிருந்து வரும் பொருட்களுக்கு 60% வரியையும் உறுதியளித்துள்ளார். இத்தகைய வரிகள் நுகர்வோர் பொருட்களின் விலையை அதிகளவு உயர்த்தும் மற்றும் பணவீக்கத்தை அதிகரிக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். சில நாடுகள் இதற்கு பதிலடியாக வரிகளை விதிப்பது குறித்து பரிசீலித்து வருகின்றனர் என்றும் கூறியிருந்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.